வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் வக்ர பயிற்சி ஆன காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி வக்ரமான காலகட்டம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஏன்னா சனி பகவான் தனுசு ராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தகரியஸ்தானாதிபதி. அதுபோக சனி பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி தானுங்க வாக்கிய பிரகாரம் வக்ரமடைந்தார். ஜூன் மாதம் 19ஆம் தேதினா ஆணி மாதத்துக்கு 5ஆம் தேதி. அப்போ ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் தான் இருப்பார். அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை 139 நாட்கள் வரும். பொதுவாக கிரகங்கள் நமக்கு 9 கிரகங்கள் இருந்தாலும் ராகுவும் கேதுவும் கிரகணம் காலத்தில் தான் வக்ரம் அடைவாங்க. அதுபோக சூரியனும் சந்திரனும் எப்பயுமே வக்ரம் கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்கள் தான் வக்ரத்துக்குள்ளே வருவாங்க. அதில் புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா பூமி இருக்குது அப்படின்னா பூமி வந்து பிரதானமாக இருக்கக்கூடியது. உள் சுற்று கிரகங்கள் அப்படின்றது புதனும் சுக்கிரனும், அதை நம்ம பெருசாக பார்க்குறது இல்லை. அப்போ அந்த செவ்வாய், குரு, சனி இவங்க மட்டும்தான் வெளி சுற்று கிரகங்கள். அதுதான் நம்ம பிரதானமாக பார்க்கக்கூடியது. சரிங்களா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது சனி பயிற்சி, சனி வக்ரம், குரு பயிற்சி, குரு வக்ரம். அதே மாதிரி சில நேரத்தில் செவ்வாய் வக்ரம் அடையும் போது கூட ஒரு சில சாதகமான பலன்களோ அல்லது பாதகமான பலன்களோ கொடுத்துருது. அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி வக்ரம் சாதகமாக இருக்குமா அப்படின்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி தான் நமக்கு சனி பகவான். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி 3வது பாவகத்திலிருந்து 5வது பாவகத்தை பார்க்குறார். அதாவது புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறார். தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கி 5வது பாவகத்தை பார்க்குறது சிறப்பு. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணமாகி 6 வருடம் ஆகுது, 7 வருடம் ஆகுது, புத்திர செல்வம் இல்லை அப்படின்னா சனி பகவான் வக்ரத்தில் இருக்கும் பொழுது 100% புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள், தாத்தா சம்பாரித்த சொத்தில் சங்கடங்கள் இருக்குது, அதான் பூர்வீகம். அதே மாதிரி அப்பா சம்பாரித்தது அது பூர்வீகம் கிடையாது, இருந்தாலும் அப்பா சம்பாரித்த மண்ணில் வந்து வழக்கு பிரச்சனைகள் இருக்குதுங்க, பாகப்பிரிவினைகள் ஆகாமல் இருக்குதுங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார. இல்லை தாத்தா சம்பாரித்ததில் பாகப்பிரிவினைகள் ஆகாமல் இருக்குதுங்கன்னா மனை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக சரியாகும். அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் சரியாகும். 2 தலைமுறையாக வந்து பாகப்பிரிவினையை செஞ்சுக்கலிங்க, செய்யறதுக்கான சந்தர்ப்பமே உருவாகலை. அதுபோக 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது திருமணம் ஆகிட்டு, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கல. புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களோ அல்லது பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களோ சரியாகிறதுக்கு உண்டான தருணம் இந்த தருணம். விதிகாரகன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சனி பகவான் 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரமான புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் 5வது பாவகத்திலேயே இருக்கார். இது அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். அதுபோக தனஸ்தானாதிபதி வக்ரம் 2வது பாவகத்தில் இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டான பலன்களை கொடுத்துருப்போம். நமக்கு 3வது பாவகத்தில் தான் இருக்கார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும், அக்கா தங்கைக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள், அதாவது மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்க. எனக்கு 36 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனே தவிர சாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலைங்க அப்படின்னா ஆவணி மாதம் 16 தேதிக்கு மேலே இந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கும் பொழுதே சொல்கிறேனுங்க. ஏன்னா ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போது ஆவணி மாதம், தமிழுக்கு ஆவணி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு இதே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும், அதாவது தொழில் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில்
குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனும் 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவும் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக செவ்வாவுடைய பார்வை 100% உங்களுடைய ராசி மேலே படக்கூடியது ஆவணி 16 தேதிக்கு மேற்கொண்டு. அப்போவும் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பார். அந்த தருணமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். எல்லா தகுதி இருந்து இருக்கிற இடத்துலையே இருக்கிறமே அப்படின்ற மன அழுத்தம் இருக்க தானே செய்யுது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்கள். எந்த தகுதியும் இல்லாதவங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. எல்லா தகுதியும் இருந்து நாம் இருக்கிற இடத்துலையே இருக்கிறோமே அப்படின்ற வேதனைகள், இந்த மாதிரி மன அழுத்தங்கள் எத்தனை பேருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்க செய்யுது. அப்போது உங்களுக்கான காலகட்டம் ஆவணி 16 தேதிக்கு மேற்கொண்டு. ஆங்கில தேதி என்ன தேதி வரும்ன்ட்டு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஆவணி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு லாபகரமான ஒரு தருணமாக இருக்கும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. அதுபோக ஒரு தனுசு ராசிக்கு 2 கூடிய கிரகம் குரு பகவானுடைய சாரம் வாங்கக்கூடிய தருணத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஆவணி மாதம் அல்லது புரட்டாசி அப்புசி அந்த 3 மாதத்துக்குள்ளாரவே தொழில் கூட சுயமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். வெளியூர் வெளிநாடு போகலாம்னு இருந்தனுங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை, நாமளாக ஒரு தொழில் செஞ்சுக்கிடலாம், 4 பேருக்கு வேலை கொடுத்துக்கிடலான்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ராசிநாதன் 6வது பாவகத்தில் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் படும். உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தான் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி நமக்கு சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் தான் வாங்கி வக்கரம் அடைகிறார். அப்போ இந்த நேரத்தில் 100% சுய தொழில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். சில பேர் சொல்லலாம், எங்க தனஸ்தான அதிபதியே வக்கரத்தில் இருக்கும்போது சுய தொழில் செய்கிறோன்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் சாத்திகம் அப்படின்ற கருத்து ஒரு சிலருக்கு இருக்குது. பொதுவாக ஒரு கிரகம் பலவீனம் அடைகிறார் அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு நல்லவனாக இருந்தார் அப்படின்னா அவர் பலவீனம் அடையும் போது நமக்கு யோசனை பண்ணணும். அதாவது கொஞ்சம் வருத்தப்படுறதுல நியாயம். சனி பகவான் நமக்கு எந்த வகையிலும் நல்லது செய்ய மாட்டார். அவர் எப்பப்போ கெடுறாரோ, எப்பப்போ வக்ரம் அடைகிறாரோ, எப்பப்போ மறைவு ஸ்தானத்துக்கு வராரோ அப்போ தான் நமக்கு நல்லது பண்ணுவார். அதுபோக உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் 6வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் பகையாக இருந்தாலும் ஒரு கிரகம் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் தான் சிறப்பு. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான் சொல்கிற டேட்டில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம் வாங்கி செவ்வாவோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்ப்பார் குரு பகவான். அப்போது அந்த செவ்வாவும் உங்களுடைய ராசியை பார்ப்பார். செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் பார்ப்பார். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேனுங்க சுய தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனஸ்தானாதிபதி வக்ரம் அடையும் போது யாருமே சுய தொழில் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தனஸ்தானாதிபதி வக்ரம் அடைஞ்சா என்ன, வக்ரம் அடையாட்டி என்ன? ஏன்னா சனி பகவான் நமக்கு நேர் ஆப்போசிட்டான கிரகம். மற்ற அமைப்புகள் நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால 100% சாதகமாக இருக்குது. அப்படியும் சில பேர், அதாவது தனஸ்தானாதிபதி வக்ரம் அப்படின்னாலும் அந்த தனஸ்தானாதிபதி யாருடைய சாரம் வாங்குறாருன்னா நம்ம ராசிநாதனுடைய சாரத்தில் தான் இருக்கார். சாரம்னா நட்சத்திரங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் அவர் எந்த வகையில் நமக்கு நட்டத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காற்று அடிக்கும் போது தாங்க தோற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். சரிங்களா? அன்று தவிர்ந்தால் 6 மாதம் சொல்லுவாங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் இப்போ இதை நாம் ஆனி மாதத்தில் இருக்கோம். ஆனி மாதத்தை விட்டுடுங்க, ஆடி மாதத்தை விட்டுடுங்க. ஆவணி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டும் நீங்கள் சுயத்தொழில் செய்யலை. எல்லாரும் சுயத்தொழில் நம்ம செய்ய போகிறதில்ல. சுயத்தொழில் செய்யணும்னு நினச்சி நல்ல நேரம் வரட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அது சரி வராதுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, உங்கள் ராசிநாதன் 7க்கு வந்துடட்டும், உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படட்டும். இதுக்கு முன்னுக்கு 2 மாதத்துக்கு முன்னுக்கு நம்ம ராசிநாதன் 5வது பாவகத்திலிருந்து 9வது பார்வையை நம்ம ராசியை பார்த்தாரே, நமக்கு என்ன நல்லது நடந்துருச்சு? பொதுவாக இந்த குரு பகவான்
எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம ராசியை பார்க்குறாரா ராசியை பார்க்கலையான்றது முக்கியம் இல்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த எதிர்பார்ப்புக்குரிய இடத்த பார்க்குறாரான்றது தான் முக்கியம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு சுய தொழில் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க குரு, அது நமக்கு சாதகமான விஷயம். இப்போ திருமணம் அப்படின்னா நீங்கள் 6 மாதம் கழிச்சு இல்லை, 2025 மே 16 தேதிக்கு மேற்கொண்டு சொல்லுவனுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு குரு பலன் வருது. குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்படின்னா பாதி பேருக்கு மேலே கல்யாணம் பண்ண முடியாது. பெண்ணுக்கு குரு இருந்தால் ஆணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணுக்கு குரு இருந்தால் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். திருமணம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு குரு இருந்தால் போதுமானது. அவசியம் 2 பேருக்கும் குரு பலன் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா யாருக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போது இது சுய தொழில் செய்கிறதுக்கான நேரம், தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நேரம், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான நேரம். ஏன் குடும்பஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. குரு பகவான் சுபஸ்தானாதிபதியம் வரும் குரு பகவான் தானே. தனுசு ராசி நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதி மண்மனை வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் அதிபதி சுபஸ்தானாதிபதி குரு தானே. 6வது பாவகத்தில் இருந்தாலும் தனஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்ததால ஒரு சில நண்பர்களுக்கு பூமி யோகம் இருக்குது, ஒரு மண்மனம் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது. சரிங்களா? நான் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, விதிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தை பார்க்கறதால பூர்வீக ஸ்தானாதிபதி நமக்கு செவ்வாய், அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த மண் மனையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வழக்கு இருந்தால் தீருன்னு சொன்னேன். விற்காத சொத்து விற்கும், வாங்க முடியாமல் ஒரு சொத்து பத்து வாங்க முடியாமல் சிரமம் இருக்குதுன்னா ஒரு சொத்து பத்து வாங்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்லது எல்லாமே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, முயற்சி பண்ணுங்க. எந்த வேலைக்காக போனோமோ அந்த வேலை கிடைக்கலைங்க, கிடைக்கிற வேலையை பார்த்துட்ருக்கிறேனுங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல பிரார்த்தமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் 5வது பாவகத்தை பார்க்குறாரு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9வது பாவகத்தை பார்க்குறாரு, அதன் பிறகு 12வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், அப்பாவுக்கு இருக்கிற உடல் தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும். அப்பாவோட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். 12வது பாவகன் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை நமக்கு சனி பகவான் 10வது பார்வையாக பார்ப்பதால் ஐன சுகஸ்தானாதிபதி, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். அதனால் குழந்தை பாக்கியம் கொடுக்குன்னு சொன்னேன். இதுக்கு முன்னுக்கு 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த தருணத்தில் 100% புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான நேர காலங்கள் இருக்குது. புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆட்சியில் இருக்க, புத்திர காரகன் நட்சத்திரம் வாங்கிய குடும்பஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் யோகமான நேர காலங்கள் கொடுக்குதே தவிர, சாதகமான நேர காலங்கள் கொடுக்குதே தவிர பாதகமான நேர காலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது அதனுடன் சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். நேர காலங்கள் சரியானா இந்த பிரபஞ்சமே நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எந்த காலத்துலேயும் கூட்டிகிட்டு போகாது. சரியா? நமக்கான நேர காலங்கள் வந்துருச்சு, நாம் தான் அந்த இடத்துக்கு போகணும், போகிறதுக்கான முயற்சி பண்ணணும். சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வளமுடன் வளம்.